பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். என்ன சொல்லி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிறத தவிர வேற வார்த்தையை நமக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வெறும் ஒரு 4 வீடியோ ஒட்டுமொத்த களத்தையும் இன்னைக்கு மாற்றி காமிச்சிருக்குது. ஏன்னா யார் யாரோட அரசியல் ஆதாயங்களுக்காக இங்கே 28 உயிர் அநியாயமாக காவு வாங்கப்பட்டிருக்கு. அந்த செய்தியை கேட்டு நம்மளால 2 நாள் அதுலேருந்து மீண்டு வர முடியல. அதில் இன்னும் கூடுதல் வைத்தறிச்சல் என்னன்னா, இதெல்லாம் இஸ்லாமியர்கள் தான் செஞ்சாங்க, இஸ்லாமியர்களுக்கு இதே வேலை, ஜிப்பை ஊத்து பார்த்து கொலை பண்ணாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு மதத்தின் பக்கம் திசை திருப்ப பார்த்தாங்க பாருங்க. அவ்வளோ பெரிய வைத்தறிச்சலாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் களம் அப்படியே தலைகீழாக மாறி போயிருக்கு. அதுக்கு வெறும் ஒரு 4 வீடியோ தான் காரணம். அந்த மாதிரி அந்த 4 வீடியோவோட காரணமாக அமைஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு அண்ணாமலை காஷ்மீர் பற்றின உண்மைகள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. மாரிதாஸ் பாஜக நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. வடக்கா வாயில வந்தபடியெல்லாம் இன்னைக்கு பாஜக நோக்கி திட்ட ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு சம்பவம் தலைகீழாக மாறி போயிருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் அண்ணாமலை பேசக்கூடிய அந்த விஷயத்தை பாருங்க, அப்பதான் ஒரு சீரியஸ்னஸ் புரியும். அவங்களை காப்பாற்ற வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள். பெகல்காம்ல இந்த அட்டாக் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா, குறிப்பா பெகல்காம்ல இருந்து 3 கிலோமீட்டர் இது குதிரையில மட்டும்தான் போகும் அந்த பகுதி. அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை இந்த மாதிரி பேசியிருக்கலாம். ஆனா இதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஒட்டுமொத்த பாஜகவுமே, பாஜகவுடைய ஐடி விங், அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இஸ்லாமியர்கள் தான் இது செஞ்சாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு மதத்தின் பக்கம் இந்த காரியத்தை திசை திருப்பினாங்க. நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மதத்தின் மேல குறிவைக்கப்பட்ட தாக்குதல், இந்துக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ற கருத்துப்பட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏற்பட்ட கருத்து பேசுறாரு. மேற்குவங்கத்துடைய பாஜக தலைவர் சுவேந்த அதிகாரி, ஐயோ இந்துக்களை கொள்றாங்க, இந்துஸ்தான்ல இந்துக்களை கொள்றாங்கன்னு சொல்லி ஏதோ இந்து வெர்சஸ் முஸ்லீம் அப்படின்னு சொல்லியே இந்த பிரச்சனையை திசை திருப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க என்னதான் திசை திருப்பினாலும் இறைவன் இன்னைக்கு உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கான். அதுவும் வெறும் ஒரு 4 வீடியோக்கள் மூலமா இந்த உண்மைகள் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்திருக்குது. அதுல முதல் வீடியோ நம்ம பார்த்தோம்னா, இந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு உயிர் தியாகம் செஞ்சிருக்கக்கூடிய சையத் ஆதில் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காஷ்மீர் இளைஞர், அவர் சாதாரணமா ஒரு குதிரை ஓட்டி, ஏன்னா பஹல்காம் டு இந்த பைசரன் இந்த ஏரியாவில் வந்து 5 கிலோமீட்டர் பாதை, மலைப்பாதை, குதிரை பயணம் மட்டும்தான் செய்ய முடியும், இல்லைன்னா கால்நடையை நடந்து தான் போக முடியும். இந்த பாதையில குதிரை ஓட்டி தன்னோட வாழ்நாள ஓட்டக்கூடிய ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர். அவருடைய குதிரை ஓட்டக்கூடிய அந்த வருமானத்தால தான் அவங்களுடைய குடும்பமே ரன் ஆகிட்டு இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க தீவிரவாதிகள் உள்ள புந்து திடீர் தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு வாலிபர் தான் போய் அந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியை போய் பிடிங்கி இருக்கிறாரு. அங்க யாருக்கு காப்பாத்துறதுக்கு? இந்துக்களை காப்பாத்துறதுக்காக. அங்க எல்லாம் இந்துக்கள் அநியாயமா சுட்டுக் கொள்ளிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அந்த இந்துக்களை காப்பாத்துறதுக்காக தான் போய் அந்த துப்பாக்கியை பிடிங்கி இருக்கிறாரு. அந்த தீவிரவாதிகள் இந்த வாலிபரையுமே நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கான். அதுல கண்மூடித்தனமா போட்டு சுட்டுருக்கிறான். அதுல சம்பவ இடத்திலேயே அந்த சையத் ஹுசைன் சம்பவ இடத்துல இறந்து போயிருக்கிறாரு. அந்த தாய் அழக்கூடிய காட்சி, அவருடைய சகோதரிகள் அழக்கூடிய காட்சி, உண்மையில மனசாட்சி இருக்கக்கூடிய யாராலுமே அந்த காட்சியை பார்க்க முடியாது. அந்த தாய்க்கு யாராலுமே ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்துக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த ஒரு மகனை இழந்துட்டோமே, வியாபாரத்துக்காக போன ஒரு மகன் திரும்பி பிணமா வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த தாய்க்கு யாராலுமே ஒரு ஆறுதல் சொல்ல முடியாது. அந்த தாய்க்கு நம்ம சொல்லக்கூடிய ஆறுதல் என்னன்னா, உங்க மகனுக்கு இறைவன் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பாமா. ஏன்னா அப்பாவி மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை தியாகம் செஞ்சிருக்கிறாரு. இந்த மகனுக்கு இறைவன் கண்டிப்பா உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். அதுவும் அவரோட உயிர் தியாகம் அப்படிங்கிறது வெறும் மக்களை காப்பாற்றுறோட மட்டும் போகல, ஒரு சமூகத்தின் மேல சுமத்தப்பட்ட மிகப்பெரிய அவதூறு. அந்த அவதூறையுமே இந்த ஒரு மனிதன் தான் தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. ஏன்னா நேற்று முழுக்க இஸ்லாமியர்கள் தாக்குதல், பேரை கேட்டு சுட்டாங்க, முஸ்லீம் இந்துக்கள் மட்டுமே சுட்டாங்க அப்படின்னு ஒரு அவதூறு பரப்பப்பட்டுச்சு. ஆனா அந்த இடத்துல ஒரு முஸ்லீமே கொண்டிருக்கிறாங்க. இந்த சையத் ஆதில் ஹுசைன், இவர் நல்ல தாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர். அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே ஒரு காஷ்மீர் வாசி, இவர் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். ஆனா அவர் ஒரு முஸ்லீம் காஷ்மீர் வாசின்னு தெரிஞ்சும் தான் அந்த தீவிரவாதிகள் அங்க சுட்டு போயிருக்கான். அப்ப சுட வந்த அந்த தீவிரவாதிக்கு எந்த ஒரு மத பாரபட்சமா அவன் பார்த்து சுடல, அவனுக்கு ஒரு மனித தன்மை இல்லாத தீவிரவாதிகள். அதனாலதான்
ஒரு இஸ்லாமியரே அங்க கொண்டுட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறது அங்க தெரிய வந்திருக்குது. அப்ப இவருடைய அந்த ஒரு உயிர் தியாகம் தான் இது இஸ்லாத்திற்கும் இந்த தீவிரவாதத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இங்க நடத்தப்பட்டது யாரோ அரசியல் லாபத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தானே தவிர இது எந்த ஒரு மதத்தின் பக்கம் சாயம் பூச வேண்டிய ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா மக்களும் இந்த உண்மையை பேசுறாங்க. அப்படின்னா இந்த சையத் ஆதில் ஹுசைன் இவருடைய அந்த உயிர் தியாகம் தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். கண்டிப்பா இறைவன் அவருக்கு உயர்ந்த சொர்க்கம் தருவான். அந்த குடும்பத்திற்கு இறைவன் ஒரு அழகிய பொறுமை தரணும்னு சொல்லி நம்ம எல்லாம் கண்டிப்பா பிரார்த்தனை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல எப்படி எல்லாம் நிலைமை மாறி போச்சு அப்படின்னா, ஆரம்பத்துல டே 1ல பேரை கேட்டு கொண்டாங்க, ஜிப் அவுத்து பார்த்து சுண்ணத்து பண்ணியிருக்கான்னு பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவும் போது இதை சாமானிய மக்களுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம்கள்லாம் இப்படி மோசமா இருக்கிறாங்களே, இந்த அளவுக்கு மதவெறியோட கொண்டு குவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சாமானிய மக்களுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குனா சில நாத்திகர்கள் கூட இங்க நடுநிலை பேசுறேன்ற பேர்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில நாத்திகர்கள் இந்த மதத்தை பின்பற்றினாலே இதான் ஏன் பிரச்சனை, மதங்கள் தான் எங்க நாட்டில் நடக்கக்கூடிய பல கொலைகளுக்கு மதங்கள் தான் காரணமா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நான் ஒரு நடுநிலையா பேசி ஆகணுங்கிறதுக்காக அவங்களுமே பல பேர் வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே இஸ்லாமியர்களுடைய இன்னைக்கு வாழ்நாள் எப்படி ஆகி போச்சுன்னா, இந்தியாவில் இஸ்லாமியர்களோட நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, ஒவ்வொரு முதையும் தீ குளிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். ராமன் சீதையை சந்தேகப்படும் போது சீதை தன்னுடைய கற்பை நிரூபிக்கிறதுக்காக எப்படி தீயில இறங்கி தீ குளிச்சாலோ அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் போதும் இஸ்லாமியர்கள் நாங்கள் அப்படி கிடையாது, தீவிரவாதத்திற்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மக்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் தீ குளிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்திய முஸ்லீம்கள் இருந்துட்டு இருக்கோம். ஒரு மழை வெள்ளம் பாதிக்க வரும்போது இஸ்லாமியர்கள் முதல்ல களத்தில் உதவி செய்யறாங்க. கொரோனாவோட நேரத்தில் பெத்த தந்தையோட மகனை கூட அந்த சடலத்தை கூட ஒரு மகனை அடக்கம் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது ஒவ்வொரு தந்தைக்குமே மகனா இந்த இஸ்லாமியர்கள் போய் நல்லடக்கம் செஞ்சாங்க. யாருக்காவது ரத்த பாதிப்பு யாருக்காவது ரத்த தேவை ஏற்படுது, ரத்த தானம் செய்யணும் அப்படின்னாலும் இஸ்லாமியர்கள் களத்தில் போய் முதலாள உதவி செய்யறாங்க. ஆனா எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் பல நேரங்களில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இந்த இஸ்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே, இஸ்லாமியர்கள் ஏன் இப்படிலாம் இருக்காங்க தெரியல, ஈஸியா சினிமாக்களை பார்த்து ஈஸியா வார்த்தையை விட்டுறாங்க. அதனால இஸ்லாமியரோட நிலைமை எப்படின்னா, ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் இது மாதிரி தீக்குளிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்திய முஸ்லீம்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த நேரத்தில் அந்த ஒட்டுமொத்த அவதூறுகளையுமே அழிச்ச ஒரு நன்மை, அந்த ஒட்டுமொத்த அவதூறுகளையும் அழிச்ச ஒரு சிறந்த காரியத்தை அந்த சையத் ஆதில் ஹுசைன் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு வீடியோ ஒரு காஷ்மீர் வாசி பாதிக்கப்பட்ட ஒருத்தரை தூக்கிட்டு ஓடக்கூடிய அந்த ஒரு காட்சி உண்மையில அதுவும் ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு காரியம். இது நம்ம ஏதோ ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வீடியோவா அதை கடந்து நம்ம போயிடுறோம். ஆனா அங்க களத்துல அதை நினைச்சு பாருங்க, ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு பதட்டம் இருக்கும், இங்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, இவங்களை ஸ்பாட்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். அப்ப ஹாஸ்பிட்டல் சேர்த்தாகணும், 5 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வாகன வசதியுமே கிடையாது. அப்ப எதையுமே யோசிக்காம உடனே ஒரு முதுகுல தூக்கி போட்டுக்கிட்டு அந்த கரடு முரடான பாதைகளை தூக்கிட்டு ஓடுற ஆளுக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும், தூக்கிட்டு போற பையனுக்கு 20 வயசு, அந்த 20-22 வயசு பையனை முதுகுல தூக்கிட்டு ஒரு பேக மாதிரி போட்டுக்கிட்டு திம்மு 5 கிலோமீட்டர் தூக்கிட்டு ஓடுறாரு. இந்த காப்பாத்தினவர் இவருமே ஒரு முஸ்லீம் தான். அப்ப இது மாதிரியான வீடியோக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் தான் இஸ்லாம் தீவிரவாத மதமா இருந்தா இவன் எப்படி காப்பாத்துவான், இந்த கரடு முரடான பாதையில அவன் வேலை வெட்டியை விட்டுட்டு அவன் உயிரை விட்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு இந்துக்களை காப்பாற்ற எப்படி ஓடுறான் அப்படின்னா இந்த அளவுக்கு அப்ப இஸ்லாத்துல தீவிரவாதத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு சாமானிய மக்கள் நினைச்சிருக்காங்கன்னா, இந்த காஷ்மீர் மக்களுடைய அந்த உண்மையான அவங்களுடைய ஒரு அன்பு, நம்ம ஊரை நம்பி சுற்றுலா பயணிகள் ஒரு விருந்தாளிகளா வராங்க, அந்த விருந்தாளிகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை, இதுதானே இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த மக்கள் அங்க தியாகத்தோட பணி செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. இன்னும் அங்க களத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வீடியோ, ஒரு அம்மா அங்க பாதிக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க பஹல்காமுக்கு அவங்களை கொண்டு வராங்க. அப்போ பஹல்காமுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, இந்த இருக்கிறாரு இந்த பாய், இவர் தான் எங்களை பத்திரமா அங்க இருந்து கூட்டு வந்தாரு, இவர் தான் எங்களை ஒரு கைடா இங்க இருந்து கூட்டு போனாரு, ரிட்டர்ன் அங்க ஒரு பிரச்சனை ஆனோன்னு தன்னை கழட்டி விட்டு ஓடல, எனக்கு என் உயிரை காப்பாற்ற சொல்லி ஓடல, எப்படி எங்களை கூட்டு வந்தாரோ பத்திரமா அதே மாதிரி எங்களை ரிட்டர்ன் கூட்டு வந்து விட்டாரு, எங்களுடைய உடைமைகளை பத்திரமா பாதுகாத்து இங்க தான் எங்களோட உடைமைகளை கொடுக்குறாரு, என் பேக்ல காஸ்ட்லியான பணம் இருக்குது, காஸ்ட்லியான ஐபோன் மாதிரியான போன்கள் உள்ள வச்சிருக்கிறேன், இவ்வளவு காஸ்ட்லியான பொருட்கள், அதுல ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாம பத்திரமா கொண்டு வந்து எங்களை சேஃப்டியா விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போறாங்க, இவங்கள வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன், இப்படி எல்லாம் தூக்கிட்டு வரும்போது பிஸ்மில்லான்னு எங்களை கூப்பிட்டு வந்து காப்பாத்துறாங்க, ஒவ்வொரு காரியம் ஒரு உதவி செய்யும் போது பிஸ்மில்லான்னு எங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் கண்ணீரோட நன்றி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இதே மாதிரி இன்னொரு ஒரு அம்மா, அந்த அம்மாவும் அங்க இருந்து பஹல்காமுக்கு சேஃபா வந்து சேர்ந்துட்டாங்க. சேஃபா வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி முஸ்லிம்கள் தான் இப்படி தீவிரவாத செயல் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோன்னே அந்த அம்மா கொதிச்சு போயிட்டாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா, இந்த மக்களை பார்த்தா தீவிரவாதின்னு சொல்லுவீங்க, இவங்களா உங்களுக்கு தீவிரவாதிகள், உயிரை பணையம் வச்சு எங்களை காப்பாத்திட்டு இருந்தாண்டா. இந்தியாங்கிறதே ஒரு மதசார்பற்ற ஒரு நாடு, இந்து முஸ்லீம் எல்லாம் பக்கத்து வீட்டில் ஒண்ணாமனா நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம்.
இதெல்லாம் சேர்ந்ததான் நம்ம இந்தியா. ஏன்டா இந்த உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி மதங்களை கூறு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த அம்மா கடுமையான கோபத்தோட அவங்களுடைய ஆதங்களை வெளிப்படுத்தினாங்க. காஷ்மீர் மக்கள் உண்மையில ரொம்ப சிறந்த மக்கள். எந்த அளவுக்கு தங்களோட உயிரை பணையம் வச்சு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை இந்த அளவுக்கு அவங்க கவனிச்சு பத்திரமான முறையில் திருப்பி அனுப்புறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா பேசக்கூடிய ஒரு வீடியோ. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 3 பேர் அங்க சிக்கி இருந்தாங்க. அவங்களுமே இப்ப தமிழ்நாட்டுக்கு சேஃபா வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி வந்து சேரும்போது அதுல மதுரையை சேர்ந்த ஒருத்தவங்க அவங்க காஷ்மீர் மக்களை பத்தி சொல்றாங்க. இந்த மக்கள் தீவிரவாதிகள் சொல்றாங்களே, ஒரு செகண்ட் அப்படியே டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த காஷ்மீர் மக்களுடைய பண்புகள் எப்படி இருந்தது சொல்லி அவரு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. சார் அது வந்து இது வந்து நியாயமற்ற செயல் சார். இது மாதிரி பண்ணக்கூடாது. மனிதாமன்ற செயல் சார். இது வந்து தவிர்க்கணும் சார். அந்த உள்ள மக்கள் வந்து வெரி குட் சார். எதுவுமே சொல்ற வார்த்தை கிடையாது. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். எதுவா இருந்தாலும் உடனே இது பண்ணி கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா ஒரு எஸ்கார்ட் மாதிரி போட்டு 2 டிராவலர்ல டெம்போ டிராவலர் 5 பேர் போறோம்னா முன்னாடி ஒரு டவேரால 2 பேர் எஸ்கார்ட் மாதிரி வந்து சலோ தள்ளிட்டு வழி விட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு எவ்வளவு சீக்கிரம் கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளியர் பண்ண சொன்னாங்க. இது எல்லாத்தையோட இன்னொரு முக்கியமான வீடியோ என்னன்னா, இந்த ஒரு வீடியோ, அதாவது ஜி நியூஸ் அதுல வெளியான ஒரு வீடியோ தான் ஒட்டுமொத்த அவதூறுகளையுமே அழிச்சு காட்டியிருக்கேன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்க சொல்லப்பட்டுச்சுல, பேரை கேட்டு கொலை பண்ணாங்க, இந்துவா இருந்தா கொலை பண்ணாங்க, ஜிப் அவுத்து பார்த்து கொலை பண்ணாங்கன்னு ஒரு அவதூறு சொல்லப்பட்டது இல்லையா? இதை வந்து அங்க வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க காயங்களோட பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் ஜி நியூஸ் சார்பில் போயிட்டு அவங்கள போய் பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க இருந்தீங்க அப்படின்னும் போது, நாங்களாம் இங்கே அந்த வேலையில இருந்தோம், எங்களுடைய ரெசார்ட்ல இருந்தோம், தீவிரவாதிகள் வந்து இப்படி தாக்குதல் நடத்தினாங்க, நாங்க எங்களுக்கு இப்படி காயம் பட்டுச்சு சொல்லி தன்னோட விஷயத்தை அவர் பதிவு செய்யறாரு. சொல்லும் போது இந்த மாதிரி தீவிரவாதிகள் பேரை கேட்டு தாக்குதல் நடத்தினா சொல்றாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, அப்படிலாம் எதுவுமே நடக்கலங்க. தீவிரவாதிகள் வந்தானுங்க, வந்து அவன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுதான் தாக்குதல் நடத்துறான், கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துறான். ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடி அவன் அங்க தாக்குதல் நடத்துற யாருன்னே தெரியாம அவன் கண்மூடித்தனமா சுட்டுட்டு இருந்தானே தவிர அங்க எதுவுமே பேரை கேட்டு இப்படியாப்பட்ட தாக்குதல் அப்படி எதுவுமே நடக்கல, நான் அப்படி எந்த ஒரு காட்சியுமே பார்க்கலன்னு சொல்லி அந்த மனுஷன் ஜி நியூஸுக்கு கொடுத்த பேட்டி, இந்த பேட்டியுமே இந்த அவதூறுகளை அடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது. இதுக்கடுத்து ரிப்பப்ளிக் டிவில, ஏன்னா ரிப்பப்ளிக் டிவில அர்னாப் கோசாமி நேஷன் வாண்ட்ஸ் டு கோ அப்படி சொல்லி கத்துன்னு கத்திட்டு கிடப்பாப்லே அர்னாப். இந்த அர்னாப்பும் பல வகையான அவதூறுகளை இந்த மாதிரி பேரை கேட்கறாங்க அப்படி சொல்லி பல செய்திகளை பரப்பிட்டு. ஆனா அர்னாப்பை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, அர்னாப் அவர் கத்தி நடத்தக்கூடிய டிபேட், அந்த டிபேட்ல முன்னாள் ராணுவ அதிகாரி பக்ஷி அவரை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அந்த பக்ஷியா அவர் பேசும்போது கடுமையான டென்ஷன் ஆயிட்டாரு. ஏங்க எப்ப பார்த்தாலும் இப்படி மதத்தின் பக்கம் தான் திருப்பிட்டு இருக்கீங்களா? மதத்தை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? மதத்தை தாண்டி உங்களுக்கு அரசியலே தெரியாதா? அப்படின்னு சொல்லி கடுமையான கோபம் அடைஞ்சு அவர் கள நிலவரத்தை சொல்றாரு. இங்க எந்த ஒரு மதமும் காரணம் கிடையாது, பாதிக்கப்பட்டவன் இந்துக்கள் கிடையாது, அவங்க இந்தியர்கள் வந்து கொன்னானே அவன் முஸ்லீம் கிடையாது, அவன் ஒரு நாட்டை சேர்ந்து தீவிரவாதி, இதுதான் இங்க நடந்தது விஷயம் சொல்லிட்டு இங்க இப்பேற்பட்ட தாக்குதல் நடக்கிறது காரணம் என்னன்னா, ராணுவ வீரர்களுடைய பற்றாக்குறை தான் இங்க காரணம். 3 வருஷமா ராணுவத்துக்கு தேவையான ஆட்கள் எடுக்கல. 1,80,000 ராணுவ வீரர்கள் இங்க மிகப்பெரிய அளவில் ஒரு பற்றாக்குறை இருக்கு. இந்த பற்றாக்குறையை சரி செய்யாத வரைக்கும் பாதுகாப்பை சரி பண்ண முடியாது. இந்த பாதுகாப்பெல்லாம் சரி பண்ணாம எப்படி செய்ய முடியும்? நான் பணத்தை மிச்சம் பண்றேன்னு ஒரு மேதாவி இங்க உளறிட்டு கிடக்குறாரு. மோடியை பார்த்து சொல்றாரு, நான் பணத்தை மிச்சம் பண்றேன். ஏன்னா அக்னிவீர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவுமே பணத்தை மிச்சம் பண்றதுக்காக தான் அந்த திட்டமே கொண்டு வந்தாங்க. பணத்தை மிச்சம் பண்றேன் சொல்லி பாதுகாப்பு கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லி ராணுவ வீரர் பக்ஷி இன்னைக்கு ரிப்பப்ளிக் டிவில உட்கார்ந்து பேசுறாரு. அர்னாப் கோஸ்வாமி மட்டும் இல்ல, அந்த டிபேட்ல கலந்துகிட்ட பாஜகவை சேர்ந்தவங்களாலுமே இந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. அப்போ ஒட்டுமொத்தத்தில் இது மாதிரி இந்த காஷ்மீர் தாக்குதல் தொடர்ந்து அங்க நடந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் உதவி செய்யக்கூடிய வீடியோ, உயிர் தியாகம் செஞ்சிருக்கக்கூடிய வீடியோ, அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியில வந்து காஷ்மீர் மக்களை பத்தி புகழ்ந்து பேசக்கூடிய வீடியோ, இது மாதிரி ராணுவ அதிகாரிகள் சம்பந்தமான வீடியோ, இந்த வீடியோக்கள் எல்லாம் நீ களத்துக்கு வந்த பிறகுதான் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. இல்லையே, இந்த தீவிரவாதத்திற்கும் மதத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே, அந்த மக்களுக்கு இந்த தீவிரவாதத்துக்கு எந்த சம்பந்தமும் இருக்கு, தீவிரவாதி முதல் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த ஒரு 4-5 வீடியோக்கு பிறகுதான் ஏற்பட்டது. இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் மாரிதாஸ் இன்னைக்கு பாஜக நோக்கி கேள்வி கேட்டிருக்காரு. எப்ப பார்த்தாலும் இப்படி மதத்தின் பக்கம் திருப்பாதீங்க, பாதுகாப்பு குறைபாடு இருக்கு, கங்கனா ரனாவத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுது, அண்ணாமலைக்கு Y+ பாதுகாப்பு கொடுக்க முடியுது, ஆனா நாட்டுடைய பாதுகாப்பை பலப்படுத்த முடியலன்னா அந்த இயலாமை நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்கணுமே தவிர இப்படி மதத்தின் பக்கம் திசை திருப்ப கூடாது. அங்க இஸ்லாமியர்கள் தான் உயிரை கொடுத்து தியாகம் செஞ்சாங்க சொல்லி மாரிதாஸ் இந்த விஷயத்தை பதிவு செய்யறாரு. அண்ணாமலை சொல்றாரு, அண்ணா இஸ்லாமியர்கள் தானே முதல்ல வந்து களத்துல வந்து உதவி செஞ்சாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை யதார்த்தத்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவங்க என்னதான் சங்கிகளா இருந்தாலும் இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க அந்த யதார்த்தத்தை மீறி அவங்களால பேசவும் முடியாது. அதனால இவங்க அந்த யதார்த்தத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல இன்னமும் வன்மங்களை பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க பாஜகவோட ஐடிவிங்க சேர்ந்தவங்க, பாஜகவுடைய வார் ரூம் கும்பலை சேர்ந்தவங்க இன்னமும் பல வகையான பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா மேற்குவங்க பாஜக தலைவர், அங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி, அவரு இன்னமும் இந்துக்களை கொண்டுட்டாங்க, இந்துஸ்தான்ல இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து அவர் ஒரு வன்மங்களை பரப்பிட்டு இருக்காரு.
சரி, இந்த மாதிரி எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரியான சில வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து இன்னைக்கு சுட சுட இன்னைக்கு மதியானம் வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ, இந்துக்களுக்கு கொல்லப்பட்டுட்டாங்க, இந்துஸ்தான்ல இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, இப்போ மோடிஜி பெரிய கவலையில இருப்பாரோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, மோடிஜி பீகார்ல பிரச்சார வேலைக்கு போயிட்டாரு. பீகார்ல நிதிஷ்குமார் ஒரு மேடை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ஏன்னா பீகார்ல இன்னொரு 6 மாசத்துல தேர்தல் வரப்போது. மோடிஜி இப்பவே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் நிதிஷ்குமாரும் மோடிஜியும் ஒரு மேடையில போய் உட்காந்துட்டு கக்க பக்க சொல்லி மொக்கஜோக்கு அடிச்சுட்டு ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ள சிரிச்சுக்கக்கூடிய ஒரு காட்சி பீகார்ல இன்னைக்கு நடந்திருக்குது. எப்படி சிரிப்பு வரும்? இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த 2 நாளா எல்லாருக்குள்ளுமே ஒரு துக்க நிகழ்வு எல்லாருக்குள்ளுமே இருந்துகிட்டு இருக்கு. இவர் அங்க போய் இப்பவே பிரச்சாரத்துக்கான வேலையில போய் இறந்துக்கிறாரு. அந்த மேடையில உட்காந்துட்டு கக்க பக்கன்னு சிரிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னா, அப்ப இவங்களுக்கு நாட்டு மக்கள் மேல எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது, இவங்களுடைய அரசியல் ஆதாயம் மட்டுமே முக்கியம் அப்படிங்கறது இங்க நம்மளால விளங்கிக்க முடியுது. கூடவே பார்த்தோம்னா நம்ம குஷ்பு அக்கா இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ்ல பார்த்தோம்னா கதறி அழுத குஷ்பு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ். ஆஹா, குஷ்பு அக்கா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டு மக்களுக்கு ஒண்ணுன்னா குஷ்புல தாங்கிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி வேகமா போய் பார்த்தோம்னா எதுக்கு அழுகுறாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க வீட்டுக்காரர் கேங்கர்ஸ்னு ஒரு படம் ஒன்று எடுக்கிறாராம். அந்த படத்துல சுந்தர்சி ஹீரோவா நடிக்கிறாராம், வடிவேலு காமெடியனா நடிக்கிறாராம். சுந்தர்சிக்கும் வடிவேலுக்கும் 14 வருஷமா அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருந்தாங்களா, 2 பேரும் பேச்சுவார்த்தையே இல்லையா. கடைசியா நகரம்னு ஏதோ ஒரு படம் நடிச்சாங்களாம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு அவங்க ஒய்ஃப் வந்து படம் இன்னைக்கு பார்த்தேன், படம் சூப்பரா இருந்துச்சு, அங்க நாட்டு மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டு இருக்காங்க, இன்னைக்கு படத்தை பார்த்துட்டு படம் சூப்பரா இருந்துச்சு, அதனால ஆனந்த கண்ணீர் குஷ்பு அக்கால தாங்கவே முடியாம ஆனந்த கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் மணிப்பூர்ல தாக்குதல் நடக்கும்போது அந்த பெண்கள் இந்த நிர்வாணப்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டாங்களே, அந்த நாள்ல குஷ்பு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ட்விட்டர் பேஜை போய் திறந்து பார்த்தோம்னா ஒரு இந்தி நடிகர், ஒரு இந்தி இயக்குனர், அந்த இந்தி இயக்குனரோட பிறந்த நாளா அன்னைக்கு அவருடைய பாட்டை போட்டு குஷ்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒட்டு மொத்தத்தில் பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு இதுதான் அவங்களுடைய தேசபக்தி, இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்று. ஆனா இதை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா மறைச்சு நாட்டு மேல எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம, நாட்டோட முன்னேற்றத்திலேயோ நாட்டோட பாதுகாப்புலையோ இவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம எல்லா பழியும் தூக்கி நேரு மேல பழிய தூக்கி போட்டுறது, காங்கிரஸ் மேல பழிய தூக்கி போட்டுறது, இஸ்லாமியர்கள் மேல பழிய போட்டுக்கிட்டு இப்பேற்பட்ட வன்மமான அரசியல் செய்யறாங்க. ஆனா அந்த அரசியல் எல்லாமே வெறும் ஒரு 4 வீடியோல இன்னைக்கு தூக்கி சாத்தப்பட்டுட்டு பாஜகவை நோக்கி மக்கள் இன்னைக்கு சரமாரியான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, மனித நேயத்தோட செயல்பட்டு மக்களுக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த காஷ்மீர் மக்களை பத்தியும், இதை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம அரசியல் செய்யக்கூடிய பாஜக தலைவர்கள் பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா?